ஒரு மனிதனுடைய உள்ளம் அது பலமாக மாற வேண்டும் என்றால் தன்னுடைய உள்ளத்தோடு அவர் சரியா நடந்து கொள்ளணும். தன்னுடைய ஆன்மாவோடு அவர் சரியா நடந்து கொள்ள வேண்டும். தன் ஆன்மாவோடு சரியா நடந்து கொள்ளணும். எப்படி அது நடந்து கொள்றது? ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அந்த மனிதன் அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற அந்த ஆன்மா உள்ளம், இதுல 2 வகையான விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த மனிதன் தீமைகள் செய்ய போற நேரம், அல்லாஹ்க்கு மாறு செய்கிற நேரம், அந்த தீமைக்கு உதவி செய்கிற ஷைத்தான் இருப்பான். நன்மை செய்கிற நேரம் அந்த நன்மைக்கு உதவி செய்கிற வழிகாட்டுகிற மலக்குமார்கள் இருப்பார்கள். அப்போ உள்ளத்தை அவன் நெறிப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். அது சீரானால் எல்லாம் சீராகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா ஃபஇதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். ஒரு உடம்புல, மனிதன் உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது. அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கட்டு விடும். அலா அறிந்து கொள்ளியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க. இதை சீராக்கணும். இதுதான் இந்த உள்ளத்தினுடைய பலத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. மூமின்களுடைய ஆன்மா உள்ளம் பலமாக இருக்கும். உடம்பு பலவீனமாக இருந்தாலும் உடம்பு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா உடலை விட உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மூமின்கள். முனாஃபிகள் அப்படி அல்ல, உள்ளத்தை விட அவங்க உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற பொழுது, இந்த அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தாயிஃப், இந்த ஹதீஸுக்கு, இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது. முஸ்லிமுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். இமாம் நவவி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல நேரம், அந்த கவி கூவத் என்றால் சக்தி என்றால் என்னண்டா, இந்த இடத்துல கூத்து நஃப்ஸ், கூத்துல் கல்ப், உள்ளத்தினுடைய சக்தி, உள்ளத்தினுடைய பலம், ஆன்மாவினுடைய பலம். நாங்க ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறது, ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கிறது, ஒரு விஷயத்துல பக்குவமாக இருக்கிறது. இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. உடல் சார்ந்தல்ல, உடல் 2வது பகுதி. அப்ப எனவே இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற பொழுது, ஒரு மனிதனுடைய உண்மையான சக்தி, உண்மையான பலம் எது? உள்ளம் தான், உள்ளத்திற பலம் தான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட உள்ளம் அது சீர் செய்ய வேண்டும். அது சீர் செய்ய செய்ய செய்யத்தான் அந்த உள்ளம் பலமாக இருக்கும்.